ஸ்கூலில் சேர்த்தேன். சேர்த்துக்காக பையனுக்கு அட்மிஷன் சேர்த்தேன். அவனும் பிரச்சனை பண்ணி சொல்லுவோம். என் தம்பியும் வந்து லாயர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்தவன் வன்னியசேனன் துணைத்தரன் சொல்லிட்டு அவனும் பையனையும் சேர்த்து விட்டுருக்காங்க. ஒரு நாட்டு நிலவரம் என்னன்னா இந்த தமிழ் மீடியமே இருக்கக்கூடாது, இங்கிலீஷ் மீடியம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் போட்டாங்க கவர்மெண்ட்டில். அப்போ ஆல் அசோசியேஷன்லாம் வந்து சேர்ந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னா எதிர்ப்பு தெரிவித்தா மக்களோட மத்தியில் என்ன கேட்கணும்னு ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட கேட்க சொல்கிறாங்க. நான் பேரண்ட் கேட்க சொன்னேன், நான் வந்து இன்ஜினியரிங் ஆச்சா நம்ம எங்கே போனான்னு சொல்லிட்டு எனக்கு இங்கிலீஷ் தான் ஓடணும்னு கைது தூங்கினேன். நான் ஸ்ட்ராங்காக அட்வொகேட் பண்ணி பேசினேன். ஆனால் தான் நான் என்ன ஜப்பான் பண்ண போகிறது, என் பையன் அவன் யூஎஸ்லாம் போயிருக்கான். ஆனால் என் தம்பி லாயரு அவன் என்ன சொன்னான், தமிழ் தான் ஓனர்னு ரைட் பண்ணான். அது என்ன ஒரே வீட்டில் ரெண்டு பேர் வந்து ஒவ்வொன்று கட்சி மாதிரி ஆனால் இந்த கட்சி சொல்கிற போது ஒரே வீட்டில் வந்து ஒருத்தர் தமிழ்ன்றார், ஒரு ஆங்கிலம் என்னை என்று கேட்கின்றார்கள். அப்போது அவன் சொன்ன விளக்கின் மூஞ்சில் தலையில் அடித்த மாதிரி இருந்தது. என்ன உதாரணம் சொன்னான்னா, இப்போ இந்த மண்டபம் இருக்கு, ஐயானுடைய தலைமையில்தான் இருக்கிறது, சொத்துக்கெல்லாம் இருக்குது. ஆனால் மூலப்பத்திரம் என்று சொன்னால் தமிழில் தான் இருக்கின்றது. இந்த கோர்ட்ல ஆர்குமெண்ட் பண்றப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நான் இங்கிலீஷ் பற்றி தமிழ் என்ன மூலப்பத்திரம் என்னால் படிக்க தெரியல, நான் தமிழ் பண்ணேன். ஸோ எந்த ஆண்டு என்ன இங்கிலீஷ் டெவலப்மெண்ட் என்ன ஆகி வந்தாலும் ஒரு பத்திரப்பதிவு என்று சொன்னால் அந்த பத்திரம் தமிழ் மூலப்பத்திரம். அப்கோர்ஸ் டிஜிட்டலில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பண்ணாலும் பேசிக் தமிழ். அந்த தமிழ் என்ற வார்த்தையை சொன்ன பிறகுதான் ஒரு இது தெரிஞ்சு நாம் வந்து தமிழ் படிக்க வேண்டும் என்று தமிழ் ஆர்வத்தின் தமிழுக்கு அத்தகையவருக்கு சிறந்த பாவலர்களெல்லாம் இருக்கின்றார்கள். ஆனால் படிக்க வேண்டும். நானும் படித்தா பாட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படி இல்லை, நானும் கண்டினியூ படித்தாதான் வார்த்தையாரையும் சொல்ல முடியும். இல்லை தேஞ்சரக்காக பேசக்கூடாது. வாசிப்பு அதிகமாக கம்மியாக போயிடுச்சு. நாட் ஏபிள் டு ரீடு. அந்த வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், மேலோட்டமாக பார்க்குறோம் முந்தி. ஆனால் ஒரு புக்கில் வாசிப்பு உள்ள போனா இன் டெப்த் என்னன்ற போய் அனாலிசிஸ் பண்ண தெரியும். இங்கே நான் இது தமிழ் என்ன தமிழ் படித்தவருக்கு இது என்ன தமிழ்னு சொல்லுங்கன்னா ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, ஒலி பொறிக்கைன்னுவாங்க. ஏன்னாப்பா சீடின்னு நான் படிச்சோன்னா நான் தமிழ் ஆசிரியர் என்று பண்ணினேன். என்னப்பா என்ன கூப்பிட்டு கேட்டேன், நீ அவர் குவாலிஃபிகேஷன் வருதா, நான் சும்மா தமிழ் ஆசிரியர் நானும் தெரிஞ்சுக்கலான்றதுக்காக இது என்னப்பா சீடி பென்ட்ரைவ் என்னன்னு கேட்டேன். பென்ட்ரைவ் தமிழே தெரியல. அவர் வந்து இப்போ இங்கிலீஷ் டெக்னிக்கல் இன்ஜினியரிங் காலேஜில் டெக்னிக்கல் இதில் வந்து தமிழ் கொண்டு வந்துட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து தமிழ் மேண்டேட்டரி இருந்தாங்க. இப்போ சட்டம் இதில் நீதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட தமிழை வயக்கால மன்றம் வந்து சொல்லுவாங்க, தமிழே வயக்காலன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த வார்த்தைகள் சரியான வார்த்தைகள் உச்சரிப்பும் சரியான வார்த்தைகள் வந்து தவறான இருக்கின்றன. கத்தியால் குட்ட முடியும், ஆனால் கத்தியால் வெட்ட முடியாது. அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல என்ன பண்ணா ஒரு வேர்டு ஒன்று போட்டான். அவனுக்கு வந்து தூக்கத்தான கைடுன்றது அந்த கத்தியால் குட்ட முடியும் என்று தவிர கத்தியால் வெட்ட முடியாது. ஆங்கிலத்தில் நம்ம சொல்லினாலா தமிழில் விளக்குறது கத்தியால் குட்டதான் முடியும் என்று என்னுடைய தந்தையார் ஆர்குமெண்ட் பண்ணார். பண்ணிட்டு அப்பேற்பட்ட தூக்கத்தன்னை கைதுக்கு வந்து 1002 கைது வாங்கிவிட்டார் என்று அந்த நினைவு இருக்கிறது. ஏன்னா தமிழ் ஆக்கள் நம்முடைய உணர்வு உள்ளுணர்வு எல்லாம் தாய்மொழியாக இந்த தமிழில் இருக்கின்றது. அந்த தமிழுக்கு சிறப்பை செய்து கொண்டிருந்த பாவை யோகாசன அறக்கட்டளையின் சார்பாக நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேன்மேலும் வளர வேண்டும் என்று சொன்னால் எப்படி மேன்மேலும் வளர வேண்டும்? நாம் சிதறும் மணிக்குண்டுகளாக இருக்கின்றோம். நாம் எல்லாம் சேர்ந்து அடுத்த சந்தியை நெருங்கி தமிழ் வளர்க்க வேண்டும். உலகம் அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ நீங்க எங்க போனாலும் சிங்கப்பூர்ல போனா லிட்டர்ன்றான், தமிழ் பகன்றாங்க. அங்க போனா ஸ்ரீலங்கா போனா தமிழ், எங்க போனாலும் தமிழ். இந்த ஐடி படிச்சவங்க பார்த்தா இன்ஜினியரிங் தே ஆர் த்ரூஅவுட் தி வேர்ல்ட். இப்ப ரீசெண்டா பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில வந்து ஹாம்பர்க் யூனிவர்சிட்டி வந்து 100 கோடி இதெல்லாம் தமிழுக்காக ஒரு லைப்ரரி பண்ணி போயிட்டு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. நான் முன்னேற வேண்டும். நான் தமிழகம் முடிஞ்சிட்டு அடுத்த செஞ்சு என் பையனும் சரி அவன் பசங்களும் சரி தமிழ் பற்றி தெரிந்து இந்த கொண்டாட்டுகள் வேண்டும். ஏதோ இந்த தந்தையா
அரசியல்வாதியா இருந்ததுனால ஏதோ சமுதாயத்தை இருந்ததுனாலும் நான் அரசியல் அதிகாரியாக இருந்தாலும் திரைமறைவாக இந்த சமூகத்திற்கு நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்போது இது முடித்துவிட்டு ரிட்டையர் ஆகிய பிறகு செங்கல்வராய்கள் 3000 கோடி சுற்றி இருக்கிற அந்த காலேஜுக்கு பல்வேறு ஃப்ரீயா போயிட்டு 4 நாள் போயிட்டு என்னுடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் எங்கே அழைத்தாலும் வருவேன். என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் வாழ்த்து சொல்ல முடியாது என்றாலும் வாழ்த்துக்களை சொல்லிக்கின்றேன். இங்கே பெரியவரே அமர்ந்திருக்கலாம். நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிமை தமிழ் என்றால் எளிமை, தமிழ் என்றால் வலிமை. வாழ்த்துறை மட்டும் வழங்கவில்லை, அத்துடன் சேர்ந்து தமிழுக்கு மகுடமே சுற்றிவிட்டார் என்று அவருக்கு மீண்டும் ஒரு முறை எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்ததாக ஐயா அவர்களின் பேராசிரியர் யோகசுந்தரம் ஐயா அவர்களின் மாணவரும் பேராசிரியருமான PC ரத்தினம் ஐயா அவர்கள் வேலூர் இருந்து வருகை புரிந்திருக்கிறார். இதோ அவருக்காக ஒரு குறள். மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. மதிநுட்பம் நூலோடு உடையவர்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. யோகசுந்தரம் அவர்களுடைய முன்னாள் மாணவன் நான். தினமும் பார்ப்போம். ஆனால் அன்று நான் மாணவன், அவர் பேராசிரியர். அந்த அச்சம் அவருக்கு இருந்தது. எந்த விதமான ஆழ்ந்த ஒரு தொடர்பு இருந்திருக்கவில்லை. இருந்தாலும் என்னுடைய சிறு ஒரு செய்தியை அறிந்து என்னை மறுபடியும் தமிழுக்கு என்னுடைய நூல்களிலே அவருடைய எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் மேலேற்றி பதிவேற்றி இருக்கின்றேன். அது ஒன்று நான் நினைவு கூறத்தக்க ஒன்று. மேலும் இது போன்ற ஒரு இனிமையான நிகழ்ச்சி மேலும் மேலும் மீண்டும் மீண்டும் நடக்க திறம் கொள்வாய் என்னை. அவையோர் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம். பரிசளிப்பவர்களும் பரிசு பெறுபவர்களும் பரிசளிப்பை பார்த்து மகிழ வந்திருப்பவர்களும் அடுத்து இந்த தொண்டை தொடர்ந்து செய்ய நினைப்ப மனங்களுக்கும் படைப்பாளையும் கண்டு கொள்வதில்லை, படைப்பையும் கண்டு கொள்வதில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு படைப்பும் காலத்தின் கண்ணாடி. ஒரு சமூகத்தில் நடக்கும் சாடல்களையும் எண்ணல்களையும் பார்த்து நல்லதையும் கெட்டதையும் அடுத்த தலைமுறைக்கும் அடுத்தவருக்கும் தான் உணர்ந்த உணர்வை அடுத்தவருக்கு தன்னுடைய உணர்வு பூர்வமான படைப்புகளால் வெளிப்படுத்துபவன் தான் கலைஞன். அந்த கலைஞனை வாழ்விக்கவும் அவனை புகழ்விக்கவும் அத்தனை நல்லுள்ளங்களும் முன்வந்தால் மட்டுமே அந்த படைப்புகள் அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்லப்படும். அது மட்டுமல்லாது ஒவ்வொருவரும் தான் பெற்ற அத்துணை வாழ்வில் பெற்ற அத்துணை பலன்களையும் கொண்டு மேலே வந்து ஐயா சொன்ன மாதிரி இறுதி வரை உன்னுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறது. உன் வாழ்வின் கடைசி வரை எழுதப்படுவது வெற்றியில் முடியலாம். ஆம், அந்த வெற்றிக்கு உறுதுணையாய் அதுவரை இருந்த அத்துணை நல்லுள்ளங்களும் முன்னால் போற்றப்பட வேண்டும் என்றால் உன்னுடைய வெற்றியானது அடுத்து வரக்கூடிய சந்ததியை உன் வெற்றிக்கான புகழாரத்தையோ அல்லது உன் வெற்றி பயணத்தின் தொடர்ச்சியாகவோ அடுத்தவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அந்த வகையில் யோகசுந்தரம் ஐயா அவர்களுடைய வெற்றியானது அவர்களுடைய சந்ததிகளால் இன்றும் போற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் மனைவியினுடைய வெற்றிக்கோ அவருடைய தொண்டுக்கோ அவருடைய வழிக்கோ வந்து இன்று பயணிப்பவர்களும் அவர்களுடைய செயல்களுக்கு ஊக்கப்படுத்துபவர்களும் உறுதுணையாக
இருப்பவர்களுமே குறைவு என்ற நிலையில் தன்னுடைய துணைவியாரினுடைய தகப்பனாருடைய வெற்றியினுடைய வழிகளுக்கு தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய ஊதியத்தையும் தன்னுடைய எல்லா சிந்தனைகளையும் கொண்டு சேர்த்து தன்னுடைய மனைவியினுடைய தகப்பனாரினுடைய வெற்றியினுடைய புகழாரத்துக்கு வழிவகுப்பதோடு மட்டுமல்ல அவருடைய தொண்டு மென்மேலும் செழிக்க வேண்டும் என்று விடுமுறையில் வந்து 6 மாதம் 1 வருடம் தங்கி இந்த பணியை சிறப்பாக ஏதோ வந்தா பரிசு கொடுத்துட்டோம் போனோம்னு இல்லாம வந்து தங்கி இருந்து இதுவரை வந்த படைப்புகளை எல்லாம் சேகரித்து அதுவும் ஆட்டோல கார்ல கூட வராம பேருந்துல அந்த புத்தகங்களை 100 புத்தகங்கள் 150 புத்தகங்களை சுமந்து வந்து வேகா வெயில கொடுத்து அதை வந்து செப்பனிட்டு அதுக்கான பரிசுகளை பெற்று அதை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த மனப்பக்குவம் இருக்கு பாருங்க. உண்மையிலே அவர் அந்த வேகா வெயில வந்த அன்னைக்கு நினைச்சு நானு இப்படி ஒரு துணைவர் கிடைச்சதுக்கு பாவையம்மா கொடுத்து வச்சிருக்கிறோம் உண்மையிலே. ஏன்னா வந்து ஒரு மனிதனுடைய வளர்ச்சி என்பது அவன் உறவுகளோடு துணையோடு கூடிய இல்லற வாழ்க்கையினுடைய இனிமைதான். சாகர நேரத்துல கூட ஒரு மனசு சந்தோஷமா சாகுதுன்னா அது வரைக்கும் வாழ்ந்த இல்லற வாழ்க்கையினுடைய இனிமைதான். அந்த துணை அழகாக கிடைச்சிச்சுன்னா வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளம் அற்புதம் ஆனந்தம். அந்த வகையில தன்னுடைய தந்தையாருடைய வெற்றியின் வழிவகையாக அவருடைய தொண்டு நிறுவனமாக அமைத்தது மட்டுமல்லாது படைப்பாளர்களை தேர்ந்தெடுத்து கவிதை கட்டுரை உரைநடை என்று 3 பிரிவுகளாக பிரித்து புத்தகங்களை தேர்ந்தெடுத்து பரிசளிப்பது எதனால் என்றால் இனி வரும் காலகட்டங்களில் இது போன்று பல படைப்புகள் போற்றப்பட வேண்டும். நாமும் கையில் எடுத்து பல தொண்டு நிறுவனங்களை அமைக்கிறோமோ இல்லையோ ஊருக்கு வருடத்துக்கு ஒரு முறை ஊருக்கு ஒரு விழா என்று வைத்து படைப்பாளனை போற்ற வேண்டும். அப்போதுதான் சிறந்த படைப்புகள் வெளிவரும். ஏனென்றால் இப்போது எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க நாம எழுதுறதுதான் கவிதை, ஐப்பு ஒண்ணு கையில கிடைச்சிச்சு இஷ்டத்துக்கு வரைஞ்சி தள்ளுறாங்க, புது கவிதைன்ற பேர்ல இஷ்டத்துக்கு வரைஞ்சி தள்ளுறாங்க. அப்படியெல்லாம் இல்லாம தமிழையும் வளர்க்கணும், கவித்துவத்தையும் வளர்க்கணும், அதே நேரத்தில் சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களையும் அடுத்த சந்ததிக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் இது போன்று பரிசளிப்புகள் நிகழ வேண்டும். சிறந்த நூல்களை தேர்ந்தெடுக்கும் போது அடுத்து வரக்கூடிய சந்ததிக்கு இது போல எழுது எங்காவது எப்பாவது பரிசு பெற்று புகழாரம் உன்னை தேடி வரும் என்ற ஒரு சொல்லை அடுத்த சந்ததிக்கு சொல்லிவிட்டு செல்லலாம். அந்த வகையில் இந்த நாள் இனிய நாளாய் மட்டுமல்லாது இனிவரும் நாட்களில் எல்லா நாளும் இனிய நாளாய் ஆவதற்கு படைப்புலகத்தை போற்றும் நாளாக இந்நாளை ஆக்கிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமதி சுஜாதா அம்மையார் அவர்கள் தமிழுக்கும் படைப்பாளிகளுக்கும் பெருமை சேரும் வகையில் நல்லதொரு வாழ்த்துறையை வழங்கி சென்றிருக்கிறார். அம்மையார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியை தொடர்ந்து திரு வே சாம்பசிவம் ஐயா அவர்கள் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இந்திய வன சேவையில் பணியாற்றி வருகின்றார். இதோ அவருக்கான சில வரிகள். காடு வளர்ப்போம் நாடு காப்போம், காடு வளர்ப்போம் நாடு காப்போம். நீரின்றி அமையாத உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு, நீரின்றி அமையாத உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு. இவ்வுலகம் நீரின்றி இயங்காது, வானம் மழையை பொழியாவிட்டால் பூமிக்கு தண்ணீர் கிடையாது, வானம் பொழிய வேண்டுமானால் மரங்கள் அவசியம். அத்தகைய இயற்கை வளமாகிய வன சேவையை ஆற்றிக் கொண்டிருக்கும் திரு சாம்பசிவம் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். திரு சாம்பசிவம் ஐயா அவர்களுக்கு திரு மா விஸ்வநாதன் ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். எப்போது பார்த்தாலும் யாருக்காக தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தில் இருக்கின்றார். கடந்த இந்த மாதம் கூட நானும் அவரும் இந்த செங்கல்ராயன் இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல 40 மாணவர்களுக்கு
முதல் பரிசாக 20 மாணவர்களுக்கும், இரண்டாம் பரிசாக 40 மாணவர்களுக்கு பணத்தை அள்ளி தந்தார். அதோடு மட்டுமல்லாமல் அங்கு படித்த ஒரு பெண்ணுக்கு 10,000 ரூபாய் காலேஜ் ஃபீஸ், ஒரு மாணவனுக்கு 7,500 ரூபாய் காலேஜ் ஃபீஸ் கொடுத்தார். இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே முடியல என்னால். இவ்வளோ கஷ்டப்படுற சம்பாதிக்கிற பணத்தை பூராவுமே நான் அடிக்கடிக்கு அவர்கிட்ட சொல்லுவேன், சார் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை ஒரு 90% செலவு பண்ணுவீங்களான்னு. சிரிப்பாரு. நான் நினைக்கிறேன் அவர் 90% செலவு பண்ணிட்டு 10% தான் அவர் செலவு பண்ணாரு. அந்த அம்மா சொன்னாப்படி இந்த வேளாண் வெயில்ல நடந்தே போவார். கஷ்டமா இருக்கும். அமெரிக்காவில் வந்து எப்படி நடந்தே போறீங்க, ஒரு ஆட்டோவில் போகலாமா, ஒரு டாக்ஸியில் போகலாமேன்னு சொல்லுவேன். போகவே மாட்டார். கஷ்டப்பட்டாவது அவர் வந்து செய்கிற வேலைகள் எல்லாம் தனக்காக எந்த வேலையும் அவர் செய்வதில்லை. செய்கிற வேலைகள் பூராவும் மற்றவர்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இருக்கிறார். நான் கூட ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கேன். எங்கள் அப்பா அம்மா பேரில் எங்கள் வில்லேஜில் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கேன். ஒரு 4-5 வருஷமா ட்ரஸ்ட் நடத்திட்டு வரேன். ஆனால் அந்த ட்ரஸ்ட் வந்து நான் சொந்த பணத்திலே என்னுடைய பென்ஷன், நல்ல பென்ஷன் வருது. பென்ஷனில் ஒரு பாதி பணத்தை ட்ரஸ்ட்டுக்கும், பாதி பணத்தை எனக்குமா செலவு பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய பசங்கள்லாம் கூட அமெரிக்காவில் இருக்காங்க, 2 பையன் ஒரு பொண்ணு. என்னுடைய பணம் அவங்களுக்கு யாருக்கும் தேவையில்லை, அவருடைய பணமும் எனக்கு தேவையில்லை. அதனால என்னுடைய பணத்தை நான் செலவு பண்ணுறேன். ஆனால் இவர் அப்படி இல்லை. இவர் சம்பாதிக்கிற பணத்தை, இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. பர்டிகுலராக நம்மளுடைய கம்யூனிட்டிக்காக உயிரை பிடிச்சி வேலை செய்கிறார். ஏன்னா அவர் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறாரு, நடந்து போய் படிச்சிருக்கிறாரு. அந்த சிரமங்கள்லாம் நல்லா உணர்ந்து இந்த காலத்தில் நம்ம பசங்க கஷ்டப்படக்கூடாது, நல்ல மாதிரியா படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணுன்ற ஒரே ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் கொண்டு செய்து கொண்டு வருகின்றார். பாவை அம்மா அவர்களும் தன்னுடைய தகப்பனாருக்காக அவர் ஞாபகமாக அவர்கள் பல புத்தகங்களை எழுதியிருக்கின்றார்கள். அந்த புத்தகங்களை நான் படித்திருக்கின்றேன். அவர்களும் அயராக உழைக்கின்றார்கள். இந்த வயதிலும் அவர்களுக்கு தன் தந்தைக்கு நான் செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் அவர்கள் இவ்வளவு வேலை செய்து கொண்டு வருகின்றார்கள். அவர்களுடைய பாராட்டுகள். அவர் இருவரும் நீண்ட ஆயுளும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று நான் எனக்கு முன்னமே அறிமுகமானவர், பல்லவன் தொண்டு மற்றும் கல்வி அறக்கட்டளையின் முன்னாள் செயலாளர், பல்லவன் கல்வியியல் கல்லூரியின் முன்னாள் தாளாளர். நான் அக்கல்லூரியில் பணிபுரிந்த பேராசிரியர் என்ற வகையில் நான் அறிந்தவை. அது மட்டுமல்லாமல் அரசு ஆவின் நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் திரு உமாபதி ஐயா அவர்கள். கல்வியில் ஆர்வமுடையவர், அனுபவம் மிக்கவர். இது அவருக்காக ஒரு குரல். வினைத்திற்பம் என்பதொருவர் மனத்திற்பம் மற்ற எல்லாம் பிறர். வினைத்திற்பம் என்பதொருவர் மனத்திற்பம் மற்ற எல்லாம் பிறர். நன்மை தரக்கூடிய அரிய செயல்களை மன உறுதியுடன் செய்பவர்களின் முன்னால் மற்ற வலிமைகள் எல்லாம் சிறந்தது ஆகாது என்னும் குரலுக்கு இலக்கணமாய் விளங்கும் திரு உமாபதி ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். அவங்க 2 பேரும் கூட போறாங்க. மா விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும் திருமதி பாவை விஸ்வநாதன் அம்மையார் அவர்களுக்கும் பொன்னாடை போட்டி அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். தமிழை மூச்சாக கொண்டு தமிழுக்காகவே தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டு தமிழாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களை ஒருங்கு சேர்த்து தமிழ் படைப்பாளர்களுக்கு பாராட்டுதலும் பரிசும் வழங்குகின்ற இந்த சிறப்புமிக்க இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய அன்பு சகோதரி பாவை விஸ்வநாதன் அவர்களே, அன்பு சகோதரர் மாணிக்கம் விஸ்வநாதன் அவர்களே, இந்த விழாவினுடைய தலைவர் ஐயா அவர்களே, டாக்டர் எங்களுடைய வழிகாட்டி டாக்டர் குமரகுரு ஐயா அவர்களே, இதற்கு முன்னதாக பேசிய சான்றோர் பெருமக்களே, இனி பேசவிருக்கின்ற
தமிழ் படைப்பாளர்களே, உறவினர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கங்களை மீண்டும் உறுதிக்காட்டிக் கொள்கின்றேன். தமிழுக்காகவே தமிழையே உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்த பேராசிரியர் அவருடைய பெருமை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் இந்த அறக்கட்டளையை துவங்கி 16வது ஆண்டு தினமாக இன்றைய தினத்தில் இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். பேராசிரியர் அவர்களை பற்றி, பேராசிரியர் யோகசுந்தரம் அவர்களை பற்றி இதற்கு முன்னதாக பேசிய அத்தனை பேரும் சிறப்பாக எடுத்துரைத்திருக்கின்றார்கள். அவருடைய அன்புகள் தம்முடைய தந்தையார் ஆற்றிய பணிகள் தொடர வேண்டும், அந்த தமிழ் பணி தாம் இருக்கின்றவரை சிறப்பாக பெருமை சென்றடைய வேண்டும் என்பதற்காக இந்த அறக்கட்டளையை துவங்கி அதற்கு உறுதுணையாக விளங்குகின்ற அவருடைய துணைவர் மாணிக்கம் விஸ்வநாதன் அவர்களை அவருடைய துணையை கொண்டு இந்த பணிகளை சிறப்பாக ஆற்றிக் கொண்டு வருகின்றார்கள். அன்பு விஸ்வநாதன் அவர்களை பொறுத்தமட்டில் ஒன்றை சொல்ல வேண்டுமானால், எங்களுடைய பகுதியில் குன்றின் மேல் இருக்க விளக்காக திகழ்கின்றவர், மிக எளிமையானவர், ஒரு லட்சியவாதி. அதாவது இதுகாரும் ஏழை மாணவர்கள், உயர்கல்வி பயிலுகின்ற ஏழை மாணவர்களுக்கு 20 லட்சம் ரூபாயை தம்முடைய சம்பாத்தியத்திலிருந்து செலவு செய்திருக்கிறார்கள். தம்முடைய வாழ்நாளில் 1000 ஏழை உயர்கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கு இயன்றதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த குறிக்கோளோடு வாழ்ந்து வருகின்றார்கள். தாம் பெற்ற இன்பம் பொருளை உபயோகம் என்கின்ற ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எல்லா புகழும் அவர்களை சார வேண்டும் என்றும், இந்த பணி தொடர வேண்டும் என்றும், எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும் என்றும் உங்கள் அத்தனை பேரை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முனைவர் திரு பூபதி ஐயா அவர்களுக்கு திரு மா விஸ்வநாதன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். இங்கு கூடியிருக்கும் அனைத்து நிறுவனங்களுக்கும், பெரியவர்களுக்கும், சான்றவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தில் பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. யோகசுந்தரம் ஐயா அறக்கட்டளையின் சார்பாக பாவலம்மா அவர்களும், விஸ்வநாதன் ஐயா அவர்களும், பிடி சனநாயகர் அறக்கட்டளைக்கு நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் வளர்ச்சிக்காக இந்த படத்துகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணியானது மேலும் நன்கு வளர்ச்சி அடைய வேண்டும். இங்கு வந்திருக்கும் இளைய தலைமுறை, அத்த தலைமுறைக்கு இதையெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் டி. சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்க வருகிறார். அவரை சிறப்பிக்கும் வகையில் ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. செயல் செய்வோரின் ஆற்றலினால் பகைவரும் நட்புடன் நண்பர்களாக மாறிவிடுவார்களாம். அத்தகைய திறமை படைத்தவர்கள் சான்றோர்கள். சான்றோர்கள் ஆகிய பேராசிரியர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களை பற்றிய சில கருத்துக்கள். பேராசிரியர் பேர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சுப்பிரமணியனூர் பழைய வடார்காடு மாவட்டம், வில்வாரணி மாவட்டத்தில் பிறந்தவர். தற்போது அது திருவண்ணாமலையில் உள்ளது. பள்ளி படிப்பிற்கு பின் திருவையாறு மன்னர் தமிழ் கல்லூரியில் தமிழ் வித்வான் தேர்வில் சென்னை பல்கலைக்கழகத்திலேயே முதலாவதாக தங்க பதக்கம் வென்று 1100 ரூபாய் பரிசும் பெற்றவர்.
அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் BOL பட்டமும் ஆங்கில MA பட்டமும் MEd பட்டமும் முறையாக படித்து பெற்றவர். கிண்டி பொறியியல் கல்லூரி, அரசு கலைக்கல்லூரிகளில், அரசு பாலிடெக்னிக்கல் கல்லூரிகளில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றிய அரசு கலைக்கல்லூரி அறிவியல் கல்லூரிகளில் முதல்வராக பணியாற்றி பணி நிறைவு செய்தவர். வயது 80 ஆண்டுகளுக்கு பின் எழுத்துலகில் கால் வைத்து 6 தமிழ் நூல்களையும் 2 ஆங்கில நூல்களையும் படைத்துள்ளார். அவருக்கு மிகுந்த கரவொலியை எழுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நியூயார்க் தமிழ் சங்கம் வெளியிட்ட முத்தமிழ் இதழில் முனைவர் மற்றும் பேராசிரியர் யோக சுந்தரம் ஐயா அவர்களின் படைப்புகளோடு முத்தான 3 கதைகளை வெளியிட்டார். USA மேரிலண்ட் நூல் நிலைய போட்டியில் காம்போசிஷன் என்னும் தலைப்பில் ஆங்கில கவிதை ஒன்றை பதிவு செய்தார். மென்கண்டார் எழுதிய சிவஞான போத வகுப்புகளை தொடர்ந்து நடத்தி வந்தார். சொந்த ஊரான வில்வராணி கிராமத்தில் திருவள்ளுவர் சிலை குழு தலைவராக இருந்து அருமையாக வள்ளுவர் சிலையை எழுப்பியுள்ளார். அத்தகைய பெருமைக்குரிய திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். அவர்களுக்கு இந்த பொன்னாடையை மிக மகிழ்ச்சியுடன் அணிவிக்கிறேன். தொண்டிலே மிக ஆர்வத்தோடு இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக அவர்கள் இருவரும் இங்கு வருமாறு மிக மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு செலவு நேரக்கூடாது நினைச்சுதான் என்ன வரணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு படுத்த மாட்டாரு. ஆனா யோகசுந்தரம் அவர்கள் திருமணத்துக்கு போனார். எப்படி தனக்கு கிடைத்த பச்சையப்பன் கல்லூரி பேராசிரியர் பதவியை மூவாவுக்கு விட்டு கொடுத்து விட்டு இவர் ஊரிசு கல்லூரிக்கு வந்தாரோ தியாகம் பண்ணாரோ. ஏன்னா 2 பேரும் எங்க திரும்ப இருந்தாங்க, பூங்குளத்துல காடு மேடு குன்று எல்லாத்துலயும் விளையாண்டவங்க 2 பேருமே. திருப்பத்தூர்ல மூவா கிளாஸா இருந்தார். அப்போ எப்ப பார்த்தாலும் பூங்குளத்து வந்துடுவார். யோகசுந்தரம் அப்பா ஒரு பெரிய நிலக்கடார். அவருக்கு 15-20 ஏக்கர் அப்ப மேல நிலம் இருந்தது. சாதாரணமா இல்லை. எவ்வளவு பேரை படிக்க வச்சிருக்காரு. உறவினர் கூட படிக்க வச்சிருக்காரு. நான் உறவினர் இல்லை. ஆனா எனக்கு தங்கை இடம் கொடுத்து மேலும் மேலும் படிக்க எல்லா உதவியும் பண்ணார். ஏன்னா நான் ஒரு சின்ன அணில் மாதிரி அவருக்கு ஒரு உதவி செஞ்சேன். இன்னும் ஒரு சில கூட அது மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்க பேராசிரியர் மென்மையானவர், பேராசிரியர் எளிமையானவர், பேராசிரியர் மிக மிக இனிமையானவர் மட்டுமல்ல, எழுத்தில ஓவியம் போல எழுதுவார். எழுத்த கண்ணில் ஒத்திர போல இருக்கும். அருணாசலம் பிள்ளை அவர்கள் எவ்வளோ கொடுத்திருக்கிறார். கொடை வெள்ளம் அது தெரியாது.
சேலம் மல்லிகலை சத்திரிய சங்க பெரிய ராஜ ரிஷி அர்த்தநாரீஸ்வரமா ஏஎஸ் வீட்டிலே தான் தங்கி தங்கை மயிலாம்பிகை கையால உபசரிக்கப்பட்டவர். அது எனக்கு இன்னும் நினைவானது. ஊரகராஜா அவர்கள் பரிச்சயம் ஆகிறதுக்கு முன்னே இந்த அம்மா அந்த அர்த்தநாரீஸ்வரமா என்ற பெரிய துறவி, பாரதியாரை போல பெரிய கவிஞர், சுதந்திர போராட்ட வீரர், அவர் தங்கி இருக்க அருணாசலம் பிள்ளை 2 மாடியில ரூம்களை கொடுத்து தங்க வைத்தார். அந்த படுபாவி அர்த்தநாரீஸ்வரமா நான் இங்க தங்க மாட்டேன்ட்டார். திருவண்ணாமலைக்கு ஓடி வந்துட்டார். யார் வீட்டுக்கு வந்தாலும் எங்க மாமனார் வீட்டுக்கு வந்துட்டார். அங்கதான் இறப்பேன் கட்சியில் அப்படின்னு. அப்போ செல்வ குழந்தையானது என்னுடைய மனைவி இங்க வந்துட்டாங்க. அந்த அர்த்தநாரீஸ்வரர் இறந்த பிறகு சமாதிக்கு அங்கே வருஷம் மிக சிறந்த பணிகளை செய்தவர் என்னுடைய மாமனார். அவரை பற்றிய புத்தகங்கள் எழுந்தவருக்கு இவர் வந்திருக்கக்கூடிய காவிரி நாள் 18 தொகுதிகளை வெளியிட்டார்கள். அதை சுருக்கமாக நான் இப்ப வெளியிட்டிருக்கிறேன். அதுக்கெல்லாம் காரணமாக இருந்தவர் ஓஎஸ்சி. அதற்கு உறுதுணையாக இருந்தவர் பேராசிரியர் யோகசுந்தரம். 6:30 மணிக்கு நானும் யோகசுந்தரம் அப்பாவும் அவர்களும் மாணவர் இல்லத்துக்கு பிரேயர் காலை பிரேயருக்கு 2 பேரும் ஒன்றா போய் நிற்போம். மாணவர்கள் எல்லாரும் கூப்பிட்டு வைத்து பேராசிரியர் அவர்கள் வள்ளலார் பாடலை பாடுவார்கள். எல்லோரும் வள்ளலார் பாடல்களை மாணவர்கள் பாட வேண்டும். இதை பெற்றுக்கொள்வதற்கு சாம்பசிவம் ஐயா அவர்கள் இந்த நூலை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த விழாவை எனக்கு துணையாக என்னுடைய மனைவியும் என்னுடைய மகனும் இங்கு வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னுடைய குடும்பமே யோசனை பரிசுகளை சிறப்பாக நடத்தி எல்லோருக்கும் உறுதியாக இருக்க எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா புலவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் அருணாசர்களுக்கும் பெரிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அமைகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். விழா ஐயா சுப்பிரமணியன் வாங்கிட்டார். அவர் கட்டுரையில தமிழ் மொழி பற்றி இலக்கிய வரலாறு எழுதியிருக்காரு. தமிழ் மொழி மேலும் வளர அதற்கு வழிவகைகளை சொல்லியிருக்காரு. நான் பிஎஸ்சி படிக்கிற காலத்துல தமிழ் இலக்கிய வரலாறு படிச்சிருக்கிறேன். அதுக்கடுத்து நான் பார்த்த ஒரு நல்ல தமிழ் இலக்கிய வரலாறுன்னா அந்த புத்தகத்தை தான் சொல்லுவேன். அதனால வாய்ப்பு கிடைச்சா அதை வாங்கி பண்ணிங்க. ஆனா என்கிட்ட ஒரு காப்பி கூட இல்லை, அதெல்லாம் வித்து போச்சு. இந்த காப்பி இந்த 3 காப்பி இங்க அழைச்சிட்டு போட்டாலே எங்கிட்ட காப்பியே இல்லை.
குரு அம்மையார் அவர்களின் திரு கரங்களால் பரிசுகள் வழங்கப்படுகின்றது. அம்மா இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க சார், இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்கம்மா. கொஞ்சம் அப்படியே இங்க பாருங்கம்மா, கேமரா பாருங்க. தலைப்பில் முதல் பரிசு பெறுபவர் திரு இரா இளங்கோவன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவரும் தங்கள் பலத்த கரவொலிகளை தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். குடிகொண்டு இருக்கின்றன. இது விவேகானந்தரின் பொன்மொழி. அருள் குரட்பா 500 என்ற கவிதை தலைப்பில் இரண்டாம் பரிசு பெறுபவர் திரு சி பெருந்தேவன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அருள் குரட்பா 500 என்ற கவிதை தலைப்பில் இரண்டாம் பரிசு பெறுபவர் திரு சி பெருந்தேவன் ஐயா அவர்கள். நீர் வந்த பரிசு பெறுபவர் திருமதி வீர்வேலி ஆலா அவர்களை அழைக்கின்றோம். அவர்களுக்கு பொறியியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் அருளரசு ஐயா அவர்களின் பொற்கரங்களால் பொன்னாடை போட்டு மகிழ்விப்பார். அடுத்ததாக அவர் கரங்களால் பரிசுகளையும் வழங்குகின்றார். கேமரா பாருங்க சார், கேமரா பாருங்க. தேங்க்யூ சார்.